தாவேக்காவில போய் எந்த குழியில போய் சரியா மாட்டி இருக்கிறப்ப பிச்சுக்கிட்டு இன்னும் 2 நாள்ல வைகோ சைக்கோவும் வெளியே வரப்போகுது. திரும்ப திமுக கூட்டணிக்கு குருமாவை கொடுத்துட்டு வந்துட்ட கம்யூனிஸ்ட் அறிவி ஜீவி ஆக இன்னைக்கு தன்னந்தனியா ஒத்த மரமா திமுக நிக்குது. விஜய் சொல்றான் கிறுக்கு பையன் கோட் சூட்டு போட்டு பைத்தியக்கார மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இவனை எழுதி வச்சுட்டுங்க போட்டு போடுங்க. அண்ணனை கேட்கிறவங்க எழுதி வச்சுக்க. எல்லா பாலி பையனும் போய் நிக்கிறான். பைத்தியம் முடிச்சிருக்கிறான். என்ன பேசணும்னே தெரியலங்க. கட்சி ஆரம்பிச்சுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பிரஸ் மீட் விஜய் கொடுத்திருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் முதலமைச்சராகி 1 மாசம் எத்தனை இடத்துல பாலியல் வன்கொடுமை உன் கட்சியை சார்ந்தவன் தான் பாலியல் வன்கொடுமையா செய்யறான். ஒரு நாள் ஒரு நடவடிக்கை உண்டா? ஒரு நாள் இதை கண்டிச்சு அவன் அடிப்படை உறுப்பினரிலிருந்து தூக்கினியா? நேற்று கூட வந்து உட்கார்றாருங்க முதல்வர். என்னமோ செத்தவன் கையில வெத்தலை பார்த்து கொடுத்தவங்க ப்ளூ கலர் முடி வச்சுக்கிட்டு ஃபுல்லா பச்சை குத்திக்கிட்டு டிவிக்கே சொல்லி பைத்தியக்கார கும்பல் நம்பி ஓட்டு போடாதீங்க. தமிழகத்துல நடக்கிற விஷயம் நீங்க பாருங்க. 3 வயது குழந்தை, 10 வயது குழந்தை, 65 வயது மூதாட்டி, ஆண் குழந்தைய கூட ஒரு காவல் ஆணையர் வந்து பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் வந்து சமாந்தாவை பாக்குறாரு, சிம்ரனை பாக்குறாரு, த்ரிஷாவை பாக்குறாரு, நிறைய இடத்துல வந்து நடிகர்களை பாக்குறாரு. இந்த குடும்பத்தை பாக்குறாங்க. இந்த பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட பெண்களோட குடும்பத்தை பார்த்தாரா? மக்கள் பிரதிநிதிகளை பாக்குறாரா? கட்சி விட்டு ஓடுறாங்க. நம்ம கட்சி விட்டு அவங்க எல்லாம் பணியூருக்கு வெளியில நின்று, பணியூர் பங்களாக்கு வெளியே நின்று புஸ்தியானந்த பாக்குறாங்க. இவங்க எல்லாம் அமைச்சராக இருந்து 10 ஆண்டு காலம் அதிமுக வந்து சொகுசா வாழ்ந்து இப்ப வந்து புஸ்தி ஆனந்துக்கு ஆதவ அர்ஜுனாக்கு வந்து கும்பிடு போட்டு நிக்கிறாங்க. இந்த மாதிரி கோழை கூட்டம் வந்து வாக்கு கேட்க வந்தா நீங்க விரட்டி அடிக்க வேண்டும். கொளுத்துகிற வெயிலில் தெரு தெருவாக நடந்தோம். ஒட்டுமொத்த தமிழ் கட்சியினுடைய தலைமையினுடைய எந்த ஆலோசனையும் இல்லாமல் சும்மா போய் மரகதம் குமரவேல் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த இந்த கழகத்தை உயர்ந்து நிற்கிற இரட்டை இலையை பார்த்தால் தன் உடம்பு முழுவதும் சிலிர்த்து நிற்கிற தோழர்களை கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை, அந்த இயக்கத்திற்கே இவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டு உங்கள் முன்னால் வருகிறார்களே, உங்களுக்கு அதை செய்வதற்கு எவ்வளவு நேரமாகும்?